இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிப்பி காளான் கிரேவி. மங்களகரமாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு ஆரம்பிக்கலாம். ஒன்றரை ஹரி கேட்டீங்கன்னா மெனு என்ன பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னப்பா மெனு? சிப்பி காளான் கிரேவி. சிப்பி காளான் கிரேவியா? எல்லாம் ரெடியாப்பா? எல்லாம் ரெடிப்பா. ரெடியா? ஓகே. இன்னைக்கு சிப்பி காளான் கிரேவி 50 பேருக்கு கேட்டிருக்காங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எப்படி செய்யலாமா? சரி, அதுக்கு உள்ள பொருள் எல்லாம் ரெடியாப்பா? எல்லாம் ரெடிப்பா. மஞ்சத்தூள், கல்லுப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, மிளகுத்தூள், சீரகத்தூள், வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது தண்ணி ஊற்றணும். பார்த்தா தண்ணியில் அலசுற மாரி இப்படி புட்டு போடணும். அப்படி எப்பவுமே இப்படி புட்டு போடணும். தண்ணியில் தான் அலசுற மாரி புட்டு போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நெய் வாசனையாக இருக்கும். நெய் வாசனை இல்லாத காளான் வாசனை. அப்படி விடுவான். சரி, சொல்ல வீட்டடா. வேற ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது. என்ன அதில் வந்து காளான் பிரியாணி, என்ன பல்லாக்கா 65, என்ன பரோட்டா, கொத்து பரோட்டா, இதெல்லாம் இருக்குது. என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிப்பி காளான் கிரேவி. நம்மளோட ஹரி கேட்டரிங் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்சது 4 வருஷம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் வெறும் 1000 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும். இது வரைக்கும் நம்ம மொத்தம் 485 வீடியோ போட்டிருக்கோம். அந்தளவுக்கு வியூஸ் இல்லை. இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நல்ல வீடியோலாம் போடலான்ட்டு இருக்கோம். நல்லா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் இன்னும் நம்ம சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
சரி. அப்படியே மூணு உள்ள வச்சுக்கோ. எண்ணெய் வேலை இது எண்ணெய் சப்பாத்தி மாற்றி செய்யணும் தெரியும். நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோ. பட்டை சோம்பு பிரியாணி நான் தந்து போடுறேன். பச்சை மிளகாய் இறக்கிறதுக்கு அப்படியே இறக்கி காட்டு உள்ள இருக்கிற மாதிரி நைட்டு எடுத்தாங்க. சரிதா பூண்டு போதும். பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கணும், அதுக்கப்புறம் இஞ்சி போதுமா? இதில் இருக்கு. இதை இஞ்சி ஒன்றா வச்சுருவா. அதுக்கு அடியில் இஞ்சி பூண்டு இருக்குது இடிச்சது. சுமித்ரா கூட சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லிடலாம். வேணாம். நாளைக்கு ஒரு 250 பேர் சாப்பாடு வைக்கிறா. எல்லாம் சொல்லியாச்சு, பொருள்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு இஞ்சி பூண்டு போடு. போடு, தக்காளி போடு. போட்டுமா? மல்லித்தூள், கொட்டிக்கோ. கையில் கொட்டின்னு இப்படியே போட்டு என்னடா அந்த ஒன்று மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா,
கல்லுப்பு, புதினா மல்லி. அதெல்லாம் எடுமாம்மா. ஒரு 6-7 சப்பாத்தி மட்டும். We've been waiting for so long. We've been waiting for this time to begin. இந்த சைடு ரொம்ப டீயை போட்டுக்கிட்டு நூனோட டக்குனு போட்டுக்கோ. ரவுண்டு போட்டு. இருடா. அது கட்டை போட்டு பாரு, அதான் தப்பு. போட்டு எடுக்கணும். ஒரு ஸ்லாப் இருக்கு தெரியுமா? இது ஏறா இது திருப்பி எடுக்க. தேவியா எப்படி தூத்த ஊத்துட்டேன். நீங்கள் ஊற்றிங்க அப்படி வரணாண்டா. நம்மளோட சுவையான சூப்பரான சப்பாத்தி சிப்பி காளான் கிரேவி சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் புட்டு சாப்பிட்ணும். என்ன அவ்வளோ நேரம் எடுக்கிறேன்ல, எங்களுக்கு புட்டை வந்து தான் போட்டு தரேன். சாப்பாட்டியா? இல்லை சப்பாத்தி சிப்பி காளான் கிரேவி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது.